டே 79க்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டில் வரவங்களுக்கெல்லாம் 2 கனவு இருக்கும். ஒன்று நம்ம ஃப்ரீ டாஸ்க் வரையும் இருக்கணும், இன்னொன்று டைட்டில் வின் பண்ணணும், இல்லை அந்த காசை எடுத்துகிட்டு போகணுன்ட்டு. இப்போ 3 கனவு இருக்குமா? இதுமாரி ஏதாவது ஒன்று இருக்கும். அது ஃப்ரீ டாஸ்கில் நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய குடும்பங்கள் உள்ளே வரும்பொழுது நம்ம ஒரு சாதனையாளராக இருக்கணும், அதை இந்த உலகமே பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன அக்கா மாயா ஏதோ வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் இருக்காங்க, செந்தமிழ் தானே பேச சொன்னாங்க நேற்று. பாரதியாராக கன்வெர்ட் ஆகுறாங்களோ? எனவே ஏதோ ஒன்று அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க ஃபன்னா. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஆட்கள் வர தொடங்கிட்டாங்கங்க. பூர்ணிமாவின் அம்மா வருகிறார்கள். அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரமுடைய பேரண்ட் வந்திருக்காங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வர்மாவுடைய அம்மா வந்திருக்காங்க. அதற்கு பிறகு அர்ச்சனாவினுடைய அம்மாவும் அப்பாவும் வரும்பொழுது அந்த பெண் ஓடி போய் பார்க்கும் அந்த காட்சிகளை ரொம்ப அழகாக படம் பிடிச்சிருக்கிறாரு அந்த கேமராமேன் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மகள், அதாவது இவங்க மட்டும்தான் என்னென்னா பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணவங்க இந்த பிக் பாஸில். மற்றவங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இதுக்கப்புறம் இப்போ கம்பேக் ஆகிட்டாங்கன்னு வச்சிங்களேன். ஒரு 2 வாரங்கள் அந்த நரக வழியில் இருந்தாங்க. அப்போ தன்னுடைய பெற்றோர்கள் வரும்போது அவங்களால அந்த எமோஷனில் தாங்க முடியல. அதுக்கு பிறகு இப்போ பூர்ணிமாவனுடைய அம்மா வந்திருக்காங்க. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க போல இருக்குது. ஏன்னா அவங்க வெளிலவே பெரிய இன்டர்வியூலாம் கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு நம்ம பெரிய எதிர்பார்ப்போடு உங்களுக்கு இந்த பேரண்ட்டெல்லாம் வரும்போது எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? ஈவினிங் தான் வராங்க போல இருக்குது நம்ம டைட்டில் வின்னருடைய பேரண்ட்ஸு. காலையிலேயே வந்துடுறாங்க. அர்ச்சனா பூர்ணிமாவுடைய பேரண்ட்ஸு, விஜய் வர்மா பேரண்ட்ஸ், 4 பேரண்ட்ஸ் வந்துடுறாங்களா இன்றைக்கி?